ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு பிரியாணிக்கு தேவையான ஒரு கப் பாஸ்மதி ரைஸோட தேவையான அளவு நார்மல் வாட்டர் சேர்த்து 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்ததாக பேன் ஒன்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயையும் சேர்த்து ஹீட் ஆனதும் இதில் ஒரு பிரிஞ்சியில் ஒரு துண்டு பட்டை, 3 ஏலங்காய், ஒரு ஸ்டார் அன்னாசிப்பூ, ஒரு ஜாதிப்பூ, 2 கராம்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் லேசாக வதக்கி விட்டு கொண்டு இதோட வெட்டி எடுத்த 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் வதங்கி வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கி கொள்ளுவோம். இதோட கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய தக்காளியையும் நடுவால கீறி எடுத்த 3 பச்சை மிளகாயையும் சேர்த்து கொள்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கும் வரைக்கும் வதக்கி கொள்ள வேணும். அடுத்ததாக இதோட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரையும் ஒரு டீஸ்பூன் கொரியண்டர் பவுடரையும் சேர்த்துக்கொள்கிறேன். சில்லி பவுடரோட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக வதக்கி விட்டு கொள்கிறேன். வதக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவையண்டா அடிஷ்னலாக ஒரு டேபிள் ஸ்பூன் கீயை சேர்த்து கொள்ளலாம். இனி இதோட 1/2 கப் தயிரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ள வேணும். அடுத்ததாக இதோட வேக வச்சு எடுத்த 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய கேரட்டையும் கட் பண்ணி எடுத்த 10 கிரீன் பீன்ஸையும் ஈஸியாக வேகிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொள்கிறேன். தேவையண்டா ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணியும் இந்த பிரியாணியை செய்து கொள்ளலாம். பட் தனித்தனியாக வராமல் ரைஸ் கொஞ்சம் குழஞ்ச பதத்தில் வர்றதால நான் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறேன்ல. வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுவோம். அடுத்ததாக 20 மினிட்ஸ் ஊற வச்செடுத்த ரைஸை நல்லா கழுவி தண்ணியை வடிச்செடுத்து இதோட சேர்த்து கொள்ளலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ரைஸ் எடுத்த அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்து கொள்கிறேன். லாஸ்ட்டில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூளையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். பிரியாணிக்கு இடையில் உப்பு சேர்க்க இயலாது. ஸோ இப்போவே டேஸ்ட்டை பார்த்துட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்து கொள்ளுங்க. இனி ஒரு மூடியால் மூடி குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸுக்கு வேக விடுவோம். 20 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆயிட்டுது.
பிரியாணிக்கு ஹைலைட்டான வாசனைக்காக மேலால் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயை சேர்த்துக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்றாலே தெரியும், வெஜிடபிள்ஸ் நல்லா வேகி ரைஸ் குலையாமல் தனித்தனியாக சூப்பராக வந்திருக்குது. அடுத்ததாக டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரை பேன் ஒன்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயை சேர்த்து ஹீட் ஆனதும் வெட்டி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூளையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிட்டுது. பிரியாணிக்கு கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி என்னோட ஸ்டைலில் ரெடி ஆகிட்டுது. வெஜிடபிள்ஸோட சேர்ந்த ரைஸை கீயில் ஃப்ரை பண்ணின ஒனியனோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.